இந்த நாளிலும் கூட ஒரு ஏதாகிலும் என்ற ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே ஆவியானவர் நம்மோடு கூட சில காரியங்களை இடைப்படும்படி விரும்புகிறார். ஏதாகிலும் ஏதாகிலும் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள், நெருக்கங்கள் வரும்போது பண நெருக்கமாக இருக்கலாம், மன நெருக்கமாக இருக்கலாம், குடும்பத்தின் உறவுகளில் நெருக்கங்களாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலுமே ஒரு விடுதலை, ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். அப்படி ரொம்ப நெருங்கி போகிற நேரத்தில் நம்முடைய உள்ளம் இப்படி தான் துடிக்கும். ஏதாவது நடந்துராதா, ஏதாவது நன்மை கிடைத்து விடாதா, இதில் ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு அணுக்கு இல்லையா, ஒரு சின்ன காரியம் வந்துடாதா, ஒரு அசைவு வந்து விடாதா என்றுதான் உள்ளம் துடித்து கொண்டே இருக்கும். இதுதான் இந்த ஏதாகிலும் என்கிற ஒரு ஒரு சூழ்நிலை, நிர்பந்தமான ஒரு டெஸ்பரேட் கண்டிஷன்ல இருந்து உள்ளத்தில் இருந்து வருகிற வார்த்தை தான் ஏதாகிலும். ஏதாகிலும் ஏதாவது நடந்துராதா, ஏதாகிலும் ஒரு நன்மை கிடைத்து விடாதா, ஏதாகிலும் ஒரு சின்ன மாற்றம் வந்து விடாதா என்ற எண்ணத்தின் ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு காரியத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக, இது தேவையுள்ளவனின் ஒரு தேடல் அல்லது தேவையுள்ளவனின் ஒரு கேள்வி என்பதை குறித்து முதலாவது தியானிப்போம். இந்த ஏதாகிலும் என்ற ஒரு வார்த்தை ஒரு தேவையுள்ள மனுஷனுடைய கேள்வி அல்லது ஒரு தேவையுள்ள மனுஷனின் தேடல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 9வது அதிகாரம், அதனுடைய அந்த 9ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நாம் படிக்கிறோம். அதனுடைய 22வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். மார்க் 9:22, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம். ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், இந்த காரியம் ஒரு ஊமையான ஆவி பிடித்த ஒரு மகனுடைய தகப்பனார் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார். அவர் வரும்போது அவர் மலையிலே மறுரூபமாகி அவர் அங்கே இருக்கிற சமயம் அவருடைய மற்ற சீஷர்கள், அந்த 3 சீஷர்களை தவிர, பேதுரு, யோவான், யாக்கோபை தவிர மற்றவர்கள் கீழே இருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த ஊமையான ஆவி பிடித்த பிள்ளையுடைய தகப்பனார் இந்த பிள்ளையை கொண்டு வந்து இயேசுவை தேடி தான் வர்றாரு. ஆனால் சீஷர்கள் இருக்கிறாங்க. அந்த சீஷர்களால் ஒரு விடுதலையை கொடுக்க முடியவில்லை. அந்த நேரம் இயேசு இறங்கி வருகிறார். அவரிடத்துல இவன் கேட்குறான், ஆண்டவரே, நான் என் பையனை கொண்டு வந்தேன், இவன் ஒரு ஊமையான ஆவி பிடித்திருக்கிறது, இவனை இது அலைக்கழிக்கிறது, நுரை தள்ள வைக்கிறது, பல்லை கடித்து இவன் சோர்ந்து போகிறான். இது இவனை எங்கே தள்ளுது? தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது. ஒரு பிள்ளை அடிக்கடி மயக்கமாகியோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் கால் சரியான பலன் இல்லாமல் நடக்க முடியாமல் தரையில் விழுந்தா கூட ஒரு தாய்க்கு, தகப்பனுக்கு, இல்லை பார்க்கிறவர்களுக்கு அதை தாங்க முடியாது. இந்த பையன் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளப்படுகிற ஒரு அனுபவம். அவ்வளவா இந்த பிசாசின் ஆவி இந்த பையனை அலைக்கழித்து கொண்டு இருக்கிறது. இவ்வளோ ஒரு கொடூரமான வேதனையை அனுபவித்த இந்த தகப்பன் இயேசுவினிடத்துல வந்தார். இயேசுவை பார்த்த உடனே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இயேசுவினிடத்தில் கேட்குறார். அந்த பையன் அந்த பையனை கொண்டு வந்தோடனே அந்த தகப்பனார் இந்த காரியங்களை சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கேட்குறாரு, இது இவனுக்கு எவ்வளவு காலமாக இப்படி இருக்குதுன்னு கேட்குறார். அப்போ அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு மனதுருக்கம் அவர் சுகமாக்க தான் போகிறார். ஆனால் அந்த நிலைமையிலையும் அந்த தகப்பனுடைய இருதயத்தின் வேதனைக்கு ஒரு வார்த்தையை இயேசு அழகாக பேசுகிறார். இது நமக்கு ஒரு நல்ல பாடம். நாமும் ஒரு துக்கம் நிறைந்த உலகத்திலே, வேதனை நிறைந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு பல கஷ்டங்கள், பாரங்கள் இருக்கிறது. மட்டுமல்ல, நம்மிடத்திலும் சிலர் தங்களுடைய பாரங்களை சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியர்களாகி எங்களிடத்தில் அநேகரில் பாரங்களை சொல்லுவார்கள். மட்டுமல்ல, உங்களிலும் கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள், அநேகருக்காய் ஜெபிக்கிறீர்கள். உங்களிடத்துல சொல்லலாம், இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லை என்றால் யாரோ ஒருவராக இருக்கலாம். நீங்கள் ஊழியம் செய்யாவிட்டாலும் உங்களிடத்திலே சிலர் தங்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். என்ன எதிர்பார்ப்பில் பகிர்ந்து கொள்கிறாங்க? இப்படி ஏதோ ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கும். மட்டுமல்ல, என் இருதயத்தின் பாரத்தை கொட்டுகிறதற்கு எனக்கு ஒரு ஆள் என்று உங்களிடத்தில் சொல்லுகிறாங்க. அப்படி சொல்லும்போது நமக்கும் ஆண்டவர் இயேசுவுக்குள் இருந்த ஒரு மனதுருக்கத்தின் அந்த எண்ணம் இருக்கணும். எங்கேயுமே அன்பு கடந்து போக வேண்டுமானால் அந்த உள்ளத்தில் இருந்தால் தான் போக முடியும்.
ஒரு அற்புதமான கிரியை நடக்க வேண்டும் என்றால் அது உள்ளத்தில் ஒரு மனபாரம், மனதுருக்கம் இயேசுவை போல் இருந்தால்தான் அங்கே ஒரு கிரியை உண்டாகும். இப்போ உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிற ஒருவருக்கு நீங்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது போல் ஒரு ஆறுதலின் பாத்திரமாக விளங்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் அந்த மனதுருக்கம் இருக்க வேண்டும். மனதுருக்கம் வேணும். ஒரு மனதுருக்கம், ஒரு எண்ணம், ஏதோ ஒரு வீம்பான எண்ணங்கள் அப்படியெல்லாம் இல்லை ஒரு கோபமான எண்ணங்கள், வைராக்கிய எண்ணங்கள் இல்லை, இதெல்லாம் இவங்களுக்கு வேணும், நல்லா படட்டும். ஆனால் வாயில் மட்டும் அப்படியா 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 அப்படி கேட்கறது இல்லை. உள்ளத்தின் ஆழத்தில் அவர்கள் படுகிற வேதனையை குறித்த ஒரு மனதுருக்கம். அது எப்படி வரும் அப்படின்னா, அந்த வேதனை எனக்கு வந்தால் எப்படி இருக்கும், இந்த கஷ்டம் எனக்கு வந்தால் எப்படி இருக்கும். இந்த தலைவலியினால ரொம்ப கஷ்டப்படும்போது சில சொல்லிடுவாங்க தலைவலி தானே அப்படின்றவாங்க. இல்லை, அந்த தலைவலியை குறித்த ஒரு அனுபவம் இருக்குமானால் நம்ம என்ன செய்வோம், அப்படி சொல்லவே மாட்டோம். ஐயோ தலைவலிக்குதா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதா, எங்கே வலிக்குதுன்னு கேட்போம். அப்போ அந்த பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு, ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு எண்ணம் வேணும். எனக்கே சுமக்க முடியல, என் பாரமே பெருசு, அப்படி இல்லை. ஆண்டவர் இயேசு பரலோகத்தை விட்டு, அந்த மேன்மையெல்லாம் விட்டு இந்த பூலோகத்தில் வந்தார். அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும்ல. இந்த மண்ணிலே பிறந்து மண்ணில் வாழ்கிற நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறது என்றால், பரலோகத்தில் வாழ்ந்த இயேசு நம்மிடத்தில் வந்தபோது அவருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் அவர் எதையுமே தன்னுடைய காரியங்களை சொல்லவில்லை. இந்த கஷ்டங்களை ஜனங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது, இல்லவென்றால் அவர்கள் கஷ்டங்களை பார்க்கும் போது, ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்ற உடனே அவருக்கு ஒரு மனதுருக்கம் வருகிறது. அந்த வார்த்தைகளினால் ஜனங்கள் குணமாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு அதுதான் வேணும். ஒரு கஷ்டப்படுகிற ஒரு ஜனத்தை பார்க்கும்போது, இல்லை ஒரு ஏழை பிள்ளையை பார்க்கும்போது, அவர்களை பார்க்கும்போது அந்த மனதுருக்கம் வேணும். ஏனென்றால் நம்மை போல அவர்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், தரித்திரனை தேவன் சொல்லி இருக்கிறார், தரித்திரனையே ஏழைகளையும் ஆண்டவர் தான் என்ன செய்தாராம், என்ன அவர் தான் படைத்திருக்கிறார். அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள், அவர்கள் வேறு யாரும் கிடையாது. அப்போ நம்மை போல் பாடுள்ள அந்த மனுஷரும் அவர்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். எப்படி நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோமோ அப்படியே அவர்களும். எனவே அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக, அவர்கள் பாரத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்மிடத்தில் கொஞ்சம் ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார் என்றால், நமக்கு கொஞ்சம் சுகத்தை தந்திருக்கிறார் என்றால், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், அது நீங்க மட்டும் அனுபவித்து விட்டு போவதற்காக அல்ல. அந்த சமாதானத்தை தந்த இயேசுவை அவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்கள் தரித்திரத்தை மாற்றி உங்களை ஐஸ்வர்யவான்களாக, நிறைவுள்ளவர்களாக வைத்திருக்கிற இயேசுவை அவர்களுக்கும் காண்பிக்க வேண்டும். மட்டுமல்ல, ஒரு கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. சும்மா இயேசு உன்னை போஷிப்பார், இயேசு உனக்கு உதவி செய்வார், நீ இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணு, உன் தேவையெல்லாம் தருவார், உன் வியாதியெல்லாம் நீக்குவார் என்று மட்டும் சொன்னால் போதாது. அவர்களுக்காக ஜெபிப்பதோடு கூட உங்களால் என்ன முடியுமோ, என்ன கூடுமோ செய்யக்கூடிய எதையாகிலும் அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு வருஷத்தின் இறுதி பகுதியில் வந்திருக்கிறோம். அநேகருக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகளை தேவன் நமக்கு வாசல்களை திறந்திருக்கிறார். வாய்ப்புகள் இருக்கிறது. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறார். நம்ம கேட்கிறோமோ இல்லையோ அவர் திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவை போன்ற ஒரு உள்ள நிலை, மனநிலை நமக்கு வேண்டும். அவர் இந்த தகப்பனிடத்துல கேட்கிறார், இது இவனுக்கு எவ்வளவு காலம் இருக்கிறது. இன்னைக்கு நாம் எப்படி கேட்குறோம்? எப்படியாவது பேச்சை முடிச்சுட்டு போயிடுவாங்களா அப்படி நம்ம நினைக்கிறோமா? இல்லை போய் வந்து மாட்டிட்டனே அப்படி நினைக்கிறீங்களா? இயேசு கேட்குறார். அவர் மறுரூபம் அடைந்து பிதாவின் மகிமையை பெற்று அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோடு, மட்டுமல்ல சிலுவை பாடுகளை குறித்த சம்பாஷணைகளை எல்லாம் முடித்துவிட்டு இறங்கி வருகிறார். அந்த இயேசு இந்த மண்ணான மனுஷனிடத்தில் இது எவ்வளவு காலம் இந்த பையனுக்கு இருக்குதுன்னு கேட்குறார். அவன் சொல்கிறான், இது சிறு வயது தொடங்கியே இவனுக்கு இருக்கிறது. இப்படியெல்லாம் கேட்டு இருக்கும்போதே அங்கே அந்த அவன் மறுபடியும் அந்த பையனுக்கு அந்த கஷ்டம் ஆகிறது. அவன் கீழே விழுறான், புரள்றான், நுரை தள்ளுகிறான். அந்த நிலைமையில இயேசு இந்த பையனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, இது இனிமேல் என்னால் தாங்க முடியாது என்று அந்த தகப்பன் நினைத்திருக்கலாம். ஏன்னா எவ்வளவோ சிறு வயது முதலே இருக்குதுன்னா ரொம்ப காலம் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் இயேசுவினிடத்தில் ஒரு நம்பிக்கையோடு வர்றான். என்ன நம்பிக்கையோடு வந்தான் என்று நமக்கு சரியாக தெரியவில்லை. ஏன்னா
அப்படி சுகமாக சரியான விடுதலை கிடைக்கணும்னா என்ன செய்திருக்கலாம்? இந்த தகப்பன் நேரடியாக இந்த பையனுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, இல்லை ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரேன்னு கேட்டிருக்கலாம். இவன் அப்படியெல்லாம் கேட்கல. ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். இன்னும் அந்த வசனத்தை நம்ம நல்லா வாசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கஷ்டப்படுறது இந்த பையன், தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளப்படுகிறது இந்த பையன், நுரை தள்ளி தரையில புரண்டு உருண்டு அலைக்கழிக்கப்படுவது இந்த மகன். ஆனா இந்த தகப்பன் கேட்கும்போது, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என்ன கேட்குறான்? எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த பிள்ளைக்கு சுகந்தாருன்னு கேட்கல, எங்களுக்கு என்று கேட்கிறான். அப்போ அந்த பிள்ளையோட சேர்த்து தான். ஆனால் இவரும் மிக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு குழந்தை இந்த மாதிரி ஒரு பையன் பண்ணுறான்னா எவ்வளோ நேரம் பிடிச்சு வைக்க முடியும்? எவ்வளோ நேரம் அடைச்சி வைக்க முடியும்? இன்னைக்கு சத்ருவினால் பிடிக்கப்பட்டவர்கள் சிலர் இப்படி தான் பயங்கரமாக அலைக்கழிக்கப்படுகிறார்கள். தாங்க முடியலை. ஒரு தகப்பனார் ஒரு நாள் பகிர்ந்து கொண்டார், எங்கள் வீடு ரொம்ப சமாதானமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இருப்போம். ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் எப்போதும் ஒரு அந்நியர் குடியிருப்பது போன்ற ஒரு உணர்வு எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய மகன் நல்லா இருப்பான், எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் திடீரென்று எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடுகிற நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் எதிர்பாராத அந்த நேரத்தில் திடீர்னு அந்த பையனுக்குள்ளாக பிசாசின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்து அவன் என்ன செய்வான் என்று தெரியவில்லை. எங்களுக்கு எல்லாமே வீடே ஒரு பரிதாபமான போர்க்களம் போல மாறிவிடும். சமாதானம், சந்தோஷம் எல்லாம் இழந்து போகும். ஒரு பயங்கர அலக்கழிக்கப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் மாறி போவோம். அன்றைக்கு யாருக்குமே சாப்பிட முடியாது, யாருக்கும் தூங்க முடியாது என்று அந்த தகப்பன் வேதனையோடு சொன்னார். இப்படிப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்க நினைக்கலாம், அப்படிப்பட்டவங்கலாம் இருக்கிறாங்க தான், ஆனா என் வீட்டுக்குள்ள எந்த பிசாசின் அலக்களிப்பும் வெளியே தெரியல. ஆனா என் மகன் பண்ற அட்டகாசம் என்னால தாங்க முடியலையே, என் மகளுடைய காரியங்களை என்னால பொறுத்து கொள்ள முடியவில்லையே. வெளியே பார்க்கும்போது ஒன்று தெரியவில்லை, ஆனா வீட்டிற்குள்ளே அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய காரியங்கள் ஒன்றும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு என்னுடைய கையை மிஞ்சி போய்விட்டதே. நான் எவ்வளவோ வேதனைக்குள்ளா இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? நீங்களும் கூட நினைக்கலாம், ஏதாயிலும் ஆண்டவர் என் குடும்பத்தில் செய்ய மாட்டாரா? ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துராதா? இப்படி இருக்க பையன் கொஞ்சம் அடங்கி போக மாட்டானா என்றெல்லாம் பல 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 யோசனைகளை செய்து கொண்டு இருப்பீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இன்றைக்கு இந்த தகப்பனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்தவர். இந்த தகப்பனுடைய ஜெபத்தை கேட்டு இந்த தகப்பனுக்கும் ஒரு பெரிய சமாதான சந்தோஷம், அந்த பிள்ளைக்கும் ஒரு விடுதலை, இதை கொடுத்த கர்த்தர் இந்த நாளில் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க உள்ளம் ஏங்கி கொண்டே இருக்குது. யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? யாராவது செய்ய மாட்டாங்களா? ஒரு மனநோய் மருத்துவமனையிலேயாவது இந்த பையனை கொண்டு சேர்க்க முடியாதா? இந்த பிள்ளையை கொண்டு போட முடியாதா? நான் என்ன பண்ணுவேன்? இல்லை எங்கேயாவது சர்ச்சிலேயாவது கொண்டு கட்டி போடலாமா? இல்லை யார் வீட்டிலையாவது கொண்டு விடலாமா? பலவிதமான வாசல்களை நீங்கள் தட்டி விட்டீர்கள். உங்களுக்கு எதுவும் இதுவரை திறக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அதற்கான வாசலை, விடுதலையை தரும்படிக்கு கர்த்தர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இன்று விடுதலையை கொடுக்கிற ஆவியானவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்கிறார். அடிக்கடியான வியாதி போராட்டம், பிள்ளைகளுக்காக இருக்கலாம், பெரியவங்களுக்கு இருக்கலாம். இந்த வியாதியினால துவண்டு எவ்வளவுதான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓட முடியும்? எத்தனை முறை நான் காத்து கிடக்க முடியும்? இரவு நேரத்தில் கண் விழிப்பு, நல்லா தூங்கி எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் பரிதாபமான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு நம் மத்தியிலே நிறைந்திருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே ஏதாகிலும் ஒரு கிரியை இல்லை, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீர்களோ, என்ன கிரியை உங்களுக்கு தேவையாய் இருக்கிறதோ, ஒருவேளை அது கிரகிச்சு பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் கிரகிக்க கூடாத அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரகிக்க கூடாத அதிசயங்களை செய்கிறார். இந்த பையனை குறித்து இவர் சொல்லிவிட்டு, இவர் இந்த விண்ணப்பத்தை ஏதாகிலும் செய்யும், உம்மால் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், இயேசுகிட்ட அப்படி கேட்கிறார். ஏதாவது உங்களால் செய்ய முடியுமா ஆண்டவரே? ஏதாவது தர முடியுமா ஆண்டவரே? எதையாவது நடப்பிக்க முடியுமா ஆண்டவரே என்று கேட்பது போல தான் இருக்குது. நாமும் பல நேரத்தில் பல காரியங்களை சொல்லி பார்த்துட்டு கடைசியில் அப்படிதான், ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, எப்படியாவது ஏதோ ஒரு காரியத்தை நடப்பீங்க ஆண்டவரே, ஏதாவது தாங்க ஆண்டவரே, ஏதாவது தாங்க ஆண்டவரே, கொஞ்சமாக நான் பழச்சிருவேன் ஆண்டவரே, ஏதாவது தாங்க, இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறது போல தான் இந்த தகப்பன் கேட்கிறான். ஏதாகிலும் எங்களுக்கு செய்யக்கூடுமானால், நீர் செய்யக்கூடுமானால்,
இயேசு சொல்றார், அழகா வார்த்தைகளை சொல்லுகிறார். 23வது வசனத்திலே, அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இவன் தன்னால் எதுவும் முடியலை. அவனும் எவ்வளவோ மருத்துவர்களை நாடி இருப்பான், எவ்வளவோ காரியங்களை செய்து பார்த்துருப்பான். இப்படி ஒரு பிள்ளை கஷ்டப்படும்போது சும்மாவா இருப்பாங்க பெற்றோர்? எவ்வளவோ செய்திருப்பான். அவன் எல்லாம் செய்து முடிச்சாச்சு. அவன் அப்படி தான் நினச்சான். அதனால தான் இயேசுக்கிட்ட நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானான்னு கேட்டான். இயேசு அப்படியே மாற்றி இவனுக்கு நேராக விட்டுட்டார். நீ விசுவாசிக்க கூடுமானால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி ஒரு டிஜெக்டடான சூழ்நிலையில் வந்திருக்கீங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நான் ட்ரை பண்ணுறதுக்கு எந்த காரியமுமே இல்லை, நான் எவ்வளோ காரியங்கள் செய்ய முடியுமோ, முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளோ நான் முயற்சி செய்தாச்சு, எவ்வளோ வார்த்தைகள் இதுக்காக நான் பேச முடியுமோ அவ்வளோ வார்த்தை நான் பேசியாச்சு, எவ்வளவு கண்ணீர் கர்த்தரிடத்திலும் மனுஷரிடத்திலும் கூட விட முடியுமோ அவ்வளோ கண்ணீர் நான் விட்டாச்சு. இதுக்கு மேலே சிலர் சொல்லுவாங்க, என் கண்ணே வற்றி போச்சு, என் கண்ணீரே எனக்கு இல்லை, இனி அழுறதுக்கு கண்ணீரே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அழுது 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 இருக்கும்போது அப்படியே அந்த கண்களெல்லாம் வறண்டு போய் விடுகிறது. அப்புறம் பார்த்தா கண்ணை மூடுனா கண்ணை திறக்க முடியாது, ஏன்னா கண்ணெல்லாம் வெடிப்பு விழுந்த மாதிரி இருக்கும். நானும் அந்த அனுபவத்தில் கடந்து போனதுனால நான் தைரியமாக சொல்ல முடியும். அந்த அழுகை என்பது அழுது அழுது கடைசியில் கண்ணீர் வராது. அழுகை வருகிற நேரத்தில் கண் என்ன ஆகும், ஒரு வெடிப்பான வறண்ட நிலம் வெடிக்கிறது போல் அப்படி கோடு கோடாக விழுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் யாராவது இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் செய்கிறதுக்கு இல்லை, உங்கள் வாழ்க்கை ஏதாகிலும் கிடைக்கட்டும்னு எதிர்பார்க்குது, ஏதாகிலும் செய்கிறதில்ல. எப்படி இருக்க வேண்டுமோ, நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்கள், உங்கள் மகனுக்காக இருக்கலாம், உங்கள் புருஷனுக்காக இருக்கலாம், உங்கள் வேறு உங்களுடைய உறவினர்களுக்காக இருக்கலாம், அண்ணன் தம்பி யாருக்காவது இருக்கலாம், யாரோ ஒருவருக்காக, இல்லை உங்கள் மகளுக்காக இருக்கலாம். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தமாக இருக்கிறாரோ அந்த மேன்மைக்குள் அவர்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் ஒருவேளை நினச்சிருக்கலாம், அந்த பையன் தீயில தண்ணியில் விழாமல் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டா பரவாயில்லையே, இப்படிலாம் ஆப்ஷன்ஸ் அவன் நினச்சிருக்கலாம். இப்படி ரோட்டில் விழுந்து கஷ்டப்படாமல் கொஞ்சமாவது ஒரு சுகம் இருக்காதா? அப்படி தானே சில நேரம் பிள்ளைகளுக்கு இழுப்பு வியாதி, பல வியாதிகள் வரும்போது, ஐயோ இந்த குளிர் நேரம் இந்த கஷ்டப்படுதே, கொஞ்சம் இந்த இழுப்பு சுகாயிராதா, இல்லை இப்படி டெய்லி இழுப்பு வருதே, தினம் கஷ்டப்படுதே, என்னைக்கோ வந்தால் பரவாயில்ல. சிலர் சொல்லுவாங்க, என்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டா பரவாயில்ல. இல்லை சகோதரி, என்னைக்கோ ஒரு நாள் வர்றதுக்கு இல்லை, அதை முழுவதுமாய் சுகப்படுத்தி தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்பதை கர்த்தர் நிரூபிக்கும்படிக்கே இந்த நாளில் நம் மத்தியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்? எதை எதிர்பார்த்து, எந்த நம்பிக்கையோடு, இல்லை நம்பிக்கையே இல்லாது போன நிலைமையில் இருக்கிறீர்களா? ஏதாயிலும் செய்வதற்காக அல்ல, அவருடைய பூரணமான கிரியை நம் மத்தியில் செய்வதற்காக கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ட்டார். அப்போ இந்த தகப்பன் யோசிக்கிறான், அவன் கேட்குறான். அடுத்த வசனம் 24வது வசனத்தில், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். எனக்கு செய்யும் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உமக்கு நீ பார்த்துட்டே இருக்கிறீர ஆண்டவரே, இறக்கம் இல்லையா ஆண்டவரே, என்னெல்லாம் சில நேரத்தில் கேள்விகள் ஆண்டவரை கேட்டுறோம். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, எவ்வளவோ துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே, நான் இவ்வளோ ஒரு கடினமான பாதையில் இருக்கிறேனே, எனக்கு ஒரு உதவி செய்யக்கூடாதா ஆண்டவரே, என்னெல்லாம் வேதனைப்படுகிறோமே. இந்த தகப்பனிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ இவன் ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பான், நான் என்ன நினச்சி கொண்டு வந்தேன், நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், நான் என்ன எதிர்பார்ப்போடு வந்தேன். அவர் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்னு சொல்கிறாரே, அப்போ நான் விசுவாசிக்கணுமே. அப்படி அவன் நினைக்கும் போது அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு நினைவில் வந்திருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னால் தான் அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல நுரை தள்ளி அவனுக்கு மறுபடி பல கஷ்டம் வருது. அவன் பல நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் இவனுக்கு நினச்சிருப்பானா இருக்கும். அப்படியே நினைக்கும் போது எப்படி இதில் சுகம் கிடைக்கும், எப்படி ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற எண்ணம் வந்திருக்கலாம். உடனே தான் கேட்குறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் சுகமாக்குவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்துக்கு நன்மை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைக்கு ஒரு விடுதலையை தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்,
என் கணவனுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதம் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற இந்த உறவு முறிவுகள் எல்லாம் சரி பண்ணி என் குடும்பம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் சூழ்நிலைகளை பார்க்கும்போது என்னால் முழுமையாக விசுவாசிக்க முடியல. அதனால என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு மனத்தாழ்மை உள்ள ஜெபம். பெரிய விசுவாசம் காட்டுவது அல்ல. அவர் முன்னால் நிற்கும்போது உண்மை அவருக்கு நல்லாவே தெரியும். மட்டுமல்ல, நம் உள்ளத்தை திறந்து அதை அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்ய வேண்டும். சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ள ஒரு தைரியம் இல்லை, ஒரு விசுவாசம் பூரணமாக இல்லைன்னு சொல்லும்போது வசனங்களை எல்லாம் அறிக்கை பண்ணுவோம். நல்லது, வசனங்களை அறிக்கை பண்ணணும், வார்த்தைகளை சொல்லணும். இதுக்கு முன்னாடி தேவன் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நினைப்பூட்டி சொல்ல வேண்டும். அது தேவை. அதோடு கூட அப்பவும் நமக்கு சில நேரம் வெறுமையை உணர்வோம். இல்லை, காரியங்கள் நடக்காது. கெஞ்சி கேட்கணும், அப்பா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் எல்லாம் செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன். ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அந்த அவிசுவாசம் நீங்கிறது இல்லை, விசுவாசம் உள்ள வர்றது வேற எங்கேயும் போய் வாங்க முடியாது, கர்த்தர் தான் தரணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஒரு ஜெபம் கூட நம்ம பண்ணி பார்த்துருவோமா ஆண்டவர்கிட்ட? பண்ணிடுவோமா? இவ்வளோ ஏக்கத்தோடு இருக்கிறோம்ல, இவ்வளோ வாஞ்சியோடு இருக்கிறோம்ல, ஏதாகிலும் செய்யும், ஏதாவது நடக்கணும், ஏதாவது கிடைக்கணும் என்று ஒரு வாஞ்சியோடு இருக்கிறோம்ல, இருக்கிற வண்ணமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா அப்பா எனக்கு இரக்கம் செய்யும் அப்பா, ஏதாகிலும் என்கிற எண்ணத்தை விட்டுருங்க, ஏதாகிலும் என்கிறத வச்சிருங்க. அப்படிதான் நம்ம வந்தோம் ஆண்டவர் சமூகத்தில். ஆனால் இப்போ நம்ம கேட்க போகிறது, ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். அப்போ நீ விசுவாசிக்கணுமே. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் இதுவரை எனக்கு நடக்கலைல்ல, எனக்கு கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குது, அது நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. கேட்கலாமா? வாய்களை திறந்து கேட்போம், கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேட்போம். எவ்வளவோ கண்ணீர் விடுறோம், எவ்வளவோ மனுஷரிடத்துல கண்ணீர் விடுகிறோம். கர்த்தர்ட்ட இப்போ ஒரு தடவை கண்ணீர் விட்டுருவோமே. எதுக்கு? கஷ்டத்தை சொல்லி கண்ணீர் விடுறதுக்கு இல்லை, நம்ம அவிசுவாசத்தை ஒத்துக்கொண்டு நமக்கு அப்படியே ஜெபிக்கும் போது ஒவ்வொருத்தரையா ஞாபகம் வரும். இன்னார் இப்படி தான் ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்கு கிடைக்கலையே. இன்னார் இப்படி கேட்டாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கவில்லையே. இவங்க எவ்வளவோ ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. இப்படிலாம் சாத்தான் சில அவிசுவாசத்துக்கான சாட்சிகளை உங்கள் மனதில் கொண்டு போடுவான். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். இந்த ஒரு ஜெபம் தான் இப்போ நம்ம பண்ணுறோம். ஏதாகிலும் தாங்கன்னு இப்போ நம்ம கேட்க போகிறதில்ல. என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் வார்த்தையெல்லாம் நான் வாசிக்கிறேன், உங்கள் வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இன்னும் தைரியம் வரலையப்பா, இந்த விஷயத்தில் இன்னும் தைரியம் வரலையே. ஏன்னா விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்பா, உதவி செய்யும் அப்பா, உதவி செய்யும் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமேன். விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். ஆமேன், ஆமேன். அவிசுவாசம் நீங்கும்படி என்னிலே விசுவாசம் பெருகட்டும், விசுவாசம் பெருகுவதாக, உம்மை குறித்ததான விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. நாட்கள் போய்விட்டதுனால எனக்கு அப்படியே கொஞ்சம் சோர்வாயிட்டேன் அப்பா, ஆனால் இப்போ நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். என்ன நீங்கள் உயிர்ப்பிக்கிறீங்க அப்பா? என் அவிசுவாசம் நீங்கும்படி, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்பா, எனக்கு உதவி செய்யும் அப்பா. ஷமால ரதன கமோரியான் தலனமா நீமா அலபரபா திரிபி ஷபாபா பரிபிரிபி கபோரியால பரபா நூமலரன் தலனமா அரமனமோரியான் தலனமா. அவிசுவாசம் நீங்கும்படி அப்பா, அப்பா. அந்த தகப்பன் அப்படி கதறி அவர் கண்ணீரோடு கேட்ட உடனே அந்த பையனுக்கு இயேசு விடுதலை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை நிரூபின்லாம் இயேசு கேட்கல. இந்த ஒரு மனத்தாழ்மை வந்த உடனே, இந்த ஒரு தாழ்மையோடு ஜெபித்த உடனே ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கும்படிக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கும்படிக்கு ஓலாமா ஷமாமா ரேஹதனா குனியாதனா ஷேமலரந்தலனமா ரிபலரதரபோ ஷவரபோ திரிபி கபலவரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. எந்த காரியத்துக்காக விண்ணப்பித்து கொண்டு இருக்கிறோம், எந்த காரியத்துக்காக விண்ணப்பித்து கொண்டு இருக்கிறோம், அதற்கான விசுவாசம் பெருகுவதாக, விசுவாசம் பெருகுவதாக. தாழ்மையோடு 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 தி பஹனி ஆராதினி ஷிமிரிய கால அரவுதி பிஷபா பபா அரபோதிரி பி கபல வரபா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Amen. Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. Oh Lord, we praise thee, praise thee, praise thee, hallelujah. Thank you Father, thank you Father, thank you Father. Amen. விசுவாச பெருகுவதாக பெருகுவதாக பெருகுவதாக. Amen, 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 hallelujah, hallelujah. Thank you Lord, hallelujah. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி கலங்காதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, ஆமென், கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே. ஆமென். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தாழ்மையோடு விண்ணப்பிக்கிற உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். ஆமென். ஆவிக்குள்ளாக நிறைந்து, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கலங்க வேண்டியதில்லை, திகைக்க வேண்டியதில்லை, பதற்றம் அடைய வேண்டியதில்லை. நீ பதறாதே, பதறாதே, பதறாதே. ஆமென். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், விண்ணப்பத்தை கேட்கிறவர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு தன்னுடைய ஆவியை தந்தவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு இருந்து வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிறவர், உங்களுக்குள் இருந்து வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிறவர். எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம், எதை குறித்து பயப்பட வேண்டாம். ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய கிரியை நடக்கிறது, கர்த்தர் தம்முடைய கிரியை செய்கிறார். உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் தாழ்மையுள்ள விண்ணப்பம், உங்கள் தாழ்மையுள்ள ஜெபம் ஆண்டவர் அப்படி அசைச்சிருக்குது, கிரியை செய்ய அவர் ஆரம்பித்து இருக்கிறார், ஆரம்பித்து இருக்கிறார். ஆமென். ஜெயத்தை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எங்களுக்காக ஜெயத்தை தருகிறவரே, ஜெயத்தை தருகிறவரே. ரிஹலராதர போரியாதன மஷமர போரியான் தலனமா தீமலரன் தலர போரியாலப. ஆமென், ஆமென், ஆமென். நான் ஏதாகிலும் நினைத்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டிய மேன்மையான கிரியை செய்கிறார். கர்த்தர் எனக்கு தர வேண்டிய மேன்மையானதை தருகிறார். அவர் எனக்காக வைத்திருப்பது, அவர் எனக்காக பரத்திலே உருவாக்கின அந்த மேன்மை, உருவாக்கின அந்த ஆசீர்வாதம், அதை எனக்கு தருகிறார், அதை எனக்கு தருகிறார். நீ தருகிற ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரப்பா, நீ தருகிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீ செய்கிற பயங்கரமான கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ செய்கிற பராக்கிரமமான செயல்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நின்று கொண்டு பாருங்கள் என்று சொன்னீரே, அப்படி நீ செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அவிசுவாசத்தை உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட்டோம், எங்களை உம்முடைய விசுவாசத்தினால் நிறைத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா.
நீர் தருவீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நீ செய்வீர் என்ற வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். குணமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. நீர் அப்படியே செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னீர். அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இனி திரும்பி செல்லும் போது அதை குறித்து நினைத்து பயப்பட வேண்டிய தேவை இல்லை. கர்த்தர் செய்து விட்டார், காரியத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். அவர் செய்து முடிக்கும் மட்டும் மௌனமாய் இருப்பதில்லை. உங்களுக்கான உனக்கான கிரியை அவர் செய்யும் மட்டும் அவர் மௌனமாய் இருப்பது இல்லை. அவர் யாரிடத்துல பேசணுமோ அவங்கள்ட்ட பேசுறார். எங்க கிரியை நடப்பிக்கணுமோ அங்கே கிரியை நடப்பிக்கிறார். எந்த வாசலை திறக்கணுமோ உடைக்கணுமோ இல்லை அதற்குள்ளா இருந்து எடுத்து வரணுமா செய்கிறார். கர்த்தர் செய்கிறார். ஆமேன், ஆமேன். அது அந்தகாரத்தில் அடைப்பட்டு இருந்தாலும் சரி, அது எந்த ஒளிப்பிடத்தில் இருந்தாலும் சரி, உனக்காக கிரியை செய்கிற கர்த்தர், உனக்காக மேன்மையான கிரியைகளை நடப்புகிற கர்த்தர். நீர் திறந்த வாசலை ஒருவர் பூட்ட முடியாது. அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீ தருகிறதை ஒருவர் தடுக்க முடியாது. அதற்காய் ஸ்தோத்திரம். நீ செய்கிறதை தடுத்து நிறுத்த ஒருவரால கூடாது. அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், 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 ஆமென். தீபாபா தன ஷபபபபபபா. எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், சத்துருக்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களை எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தானே எங்க பாளையத்துக்குள்ள உலாவுகிறீங்கப்பா. அதுக்கு தானே எங்க பாளையத்துல உலாவி வருகிறீர். சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிறதுக்காக உலாவி வருகிறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்மைகளை தருகிறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இனி அவர்களும் இவர்களும் அவளும் இவளும் அவரும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் திறந்து விட்டார். அவர் நன்மையான ஊற்றை திறந்து விட்டார். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுவோம். அடுத்ததாக தேவையுள்ளவரின் ஒரு தேடல் என்கிறதை நாம் பார்ப்போம். முதலாவது தேவையுள்ளவன், ஒரு தேவையுள்ள மனுஷனுடைய தேடலை குறித்து நாம் பார்த்தோம். அவனுக்கு கர்த்தர் இறங்கினார். இப்போ தேவையுள்ளவரின் தேடல் அல்ல, தேவையுள்ளவரின் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி, ஏதாகிலும் என்ற ஒரு கேள்வி, ஏதாகிலும் என்ற ஒரு தேடல் ஒரு தேவையுள்ளவருக்கு. அதை வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். இயேசு பசியாக இருந்தார். அவர் பசியாக இருந்து அவர் வந்து ஒரு அத்திமரம் இருக்கிறது, அந்த அத்திமரத்தை அவர் பார்க்கிறார். மார்க் 11வது அதிகாரத்திலே இந்த சம்பவம் இருக்கிறது. அதை பார்க்கும்போது அவர் ஒரு பசி உள்ளவராய் வந்து பார்க்கிறார். 11வது வசனத்தில் பார்க்கிறோம். 12வது வசனத்தில், மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் புறப்பட்டு வரும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் பசி உண்டான உடனே இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு, தூரத்தில் பார்க்கிறார், இலைகளுள்ள ஒரு அத்திமரம் இருக்குது. அதை பார்த்து அதனிடத்துல போகிறார். 13வது வசனத்தில் யாராவது ஒரு வாசியுங்கள். பதிமூன்றாவது வசனம். அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். இங்கே ஒரு தேடல். யாருடைய தேடல்? ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு தேடல். மனுஷனுடைய தேடுதலை அவர் நிறைவாக்குகிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கும் ஒரு தேடல் உண்டாகிறது. வாசிக்கிறோம், இயேசுவுக்கு என்ன வந்துருச்சா? பசி உண்டாயிற்று, பசி உண்டாயிற்று. அவர் என்ன மாம்சத்தில் இருந்தார், நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தார். நமக்கு நல்ல ஒரு தைரியம். இந்த வார்த்தைகள்லாம் எழுதி வச்சிருக்கிறதுனால, இந்த வேதாகமத்தை எழுதினவர்கள்
இயேசுவை பற்றி பசி வந்தது, தாகம் வந்தது என்றெல்லாம் நம்ம எப்படி எழுத முடியும்? அதெல்லாம் எழுத வேண்டாம் என்று நினைத்திருப்பார்கள் என்றால் நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் கிடைத்திருக்காது. ஆனால் மனுஷர் எழுதலை, ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ஆவியானவருடைய ஏவுதலின்படி பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டது. எனவே எதையுமே மறைக்கவில்லை. அப்போ ஒரு மண்ணான மனுஷனை போல அவர் இந்த மனுஷனாக வந்ததுனால அவருக்கு பசி உண்டாயிற்று என்பதை வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறது. தாகமாக இருக்கிறேன்னு கேட்கிறார், தாகத்துக்கு என்று கேட்டதை எழுதி வைத்திருக்கிறது. இப்படியெல்லாம் இயேசுவை குறித்து எழுதி இருக்கிறது. அப்போ நமக்கு நல்ல ஒரு தைரியம். என்ன தைரியம்? நமக்கு ஒரு பசியான சூழ்நிலை வரும்போது இல்லை, சில நேரங்களிலே வாழ்க்கையிலே நம்ம நினைப்போம், இப்போல்லாம் யார் பசியாக இருப்பாங்க? இல்லை, இப்போவும் பசியாக இருக்கிறவங்க இருக்காங்க. பசி நமக்குமே சில நேரத்தில் எங்கேயாவது போகும்போது சாப்பிட எதுவுமே அகப்படாவிட்டால் அப்போ பசி வருதா இல்லையா? அந்த லஞ்ச் டைம் இல்லை ஏதாவது சாப்பிட வேண்டிய நேரத்தில் வெளியே எங்கேயாவது இருந்தோன்னா எப்படா வீட்டுக்கு போவோம், கொஞ்சம் சாப்பிடுவோம், இல்லை தண்ணி குடிப்போம் என்று நமக்கு வருகிறதே. அப்போது நமக்கு பசி தாகம் வருவதை இயேசு அறிந்திருக்கிறார். அவர் சும்மா கேட்டு பார்த்து அறிந்தது மட்டுமல்ல, அவர் ருசித்து அனுபவித்து அறிந்திருக்கிறார். அப்போ உங்களுடைய பசியையும் தாகத்தையுமே அவர் அனுபவித்து அறிந்திருக்கிறார் என்றால் வாழ்க்கையிலே நீங்கள் படுகிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவர் சரியாக ருசித்து அவர் அனுபவித்து அறிந்திருக்கிறார். அதனால தான் இயேசுவை பற்றி சொல்லும்போது அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால தான் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எங்கிருந்து உதவி வரும்? கஷ்டப்பட்டாதான் அந்த கஷ்டத்தின் அதனுடைய எஃபெக்ட் நமக்கு தெரியும்ல. நான் முதல்ல சொன்னேன், ஒரு தலைவலியை குறித்த ஒரு அறிவு இருக்க வேண்டுமானால் கூட அந்த தலைவலி நமக்கு வந்தால் தான் தெரியும். நமக்கு அப்போ தெரியும், ஓ எவ்வளவு தலைவலி. இதே போல் இயேசு 1-2 விஷயம் இல்லை, நிறைய விஷயங்கள் நாம் அனுபவித்ததில்லை, ருசித்ததில்லை, நமக்கு தெரியாது மற்றவங்க படுகிற கஷ்டங்கள். ஆனால் இயேசு நம்மை போல் பாடுள்ளவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் உயிரோடு, அவர் இந்த உலகத்திலே மனுஷனாய் வாழும்போதே அவருடைய அந்த வளர்ப்பு தகப்பனான யோசேப்புடைய மரணம் வந்தது. அதனால் அவருக்கு நிச்சயமாக மரணம் தெரியும். அவர் அப்போ கூட நாயினூர் விதவையின் மகன் மரித்த போது அந்த பாடையின் அருகே போய் பாடையை தொடுகிறார். அந்த சகோதரியை பார்த்து, தாயை பார்த்து என்ன சொல்றாரு? அழாதே. இங்கேயும் பார்த்தோம், அந்த கஷ்டப்படுகிற அந்த மகனுடைய தகப்பனாரை பார்த்து அவன்கிட்ட கேட்குறாரு, தகப்பன்கிட்ட கேட்குறாரு, இது எவ்வளவு காலம் இவனுக்கு இருக்கிறது? பார்த்தீங்களா, இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் கேட்டு பார்த்து அறிந்தது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் அவர் அனுபவித்து அறிந்திருக்கிறார். மட்டுமல்ல, அவர் சிலுவை மரணத்தில் நம் எல்லாருடைய பாவங்கள், பாரங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், துக்கங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சும்மா பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு போன தெய்வம் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அதை ரொம்ப விசுவாசிக்கணும். ஆண்டவரே, இவ்வளோ பாடுபடுறனே உள்ள ஏங்குதில்லை பல நேரத்தில். அப்போ யோசிக்கணும், அவர் என்னை போல எல்லாவற்றையும் பாடுகளையும் என்னுடைய பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டவர். அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். எனக்கு அவர் தெரிஞ்சுட்டு அச்சச்சோ நீ ரொம்ப கஷ்டப்படுறியா அப்படி சொல்லிட்டு போறதில்லை, எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எந்த நிலைமையில் கடந்து சென்றாலும், எவ்வளவு கடினமான பாதையா இருந்தாலும் எனக்கு உதவி செய்ய வல்லவர். நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இப்படியே வாழ்க்கை போச்சுதுன்னா என்ன செய்வேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அவர் உங்கள் நம்பிக்கையின்மையிலே தன்னுடைய நம்பிக்கையின் வார்த்தைகளையும் அவருடைய நம்பிக்கையும் கொடுத்து உங்களை பலப்படுத்தி எழுப்பி விடுகிறவராயிருக்கிறார். கூட இருந்து நடத்துவார். கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்லுகிறது இல்லை, விட்டுட்டு போகிறவர் அல்ல. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் அல்ல, அவர் தெய்வம். ஹல்லேலூயா. நம் நாசியில் எல்லாம் சுவாசத்தை தந்த தேவன். எனவே அவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் இன்னும் பாரங்களை சுமக்காதீங்க, இன்னும் அந்த எண்ணங்களோட இருக்காதீங்க. ஏதாகிலும் மட்டும் செய்வதற்கல்ல, அவர் வைத்திருக்கிற மேன்மையானதை செய்ய தான் அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர் நம்மிடத்திலையும் வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறாராம்? பசியோட வந்து ஏதாகிலும் அகப்படுமா அப்படின்னு பார்க்குறாராம். அந்த அத்திமரம் இலைகளுள்ள அத்திமரம்னு சொல்லி இருக்குது. ஆனால் அதில் கனி காலம் இல்லாத போது என்றும் அது சொல்லப்படுகிறது. ஏன்னா அது சீசன் இல்லையா. ஆனால் ரொம்ப அழகாக செழிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது பார்ப்பதற்கு. அப்போ இயேசுவும் பசியோடு என்ன பண்ணார்? தூரத்தில் நிற்கிறத பார்த்து அங்கே வரைக்கும் போயிருக்கார். என்ன பண்ணார்?
தூரத்தில் அத்திமரம் நின்றுருக்குது. அப்படிதான் நம்ம படித்தோம் 13வது வசனத்தில். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு. அப்போது எவ்வளோ பசி இருந்திருக்கும்ல அந்த நேரத்தில். அந்த பசியை தணிப்பதற்கு அந்த அத்திப்பழத்தை சாப்பிடுகிறதுக்காக இயேசு போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நம்மிடத்துலையும் அப்படி தான் வருகிறார். அவருக்கு ஒரு பசி. என்ன பசி? அவருக்கு என்ன கனி நம்ம கொடுக்க போகிறோம்? அவருக்கு ஒரு ஆசை, அவருக்கு ஒரு வாஞ்சை. என் பிள்ளை வாழ்க்கையிலே ஆவியின் கனிகள் காணப்பட வேண்டுமே. நான் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி இலவசமாக ஊற்றி கொடுத்துருக்கிறேனே, இந்த மண் பாண்டத்திலே பொக்கிஷமாக வைத்து கொடுத்துருக்கிறேனே, அப்போ எவ்வளவு கனிகள் வேண்டும். ஆவியின் கனிகள் நமக்கு தெரியும் அல்லவா? சொல்லி பார்க்கலாமா ஒருக்கா? என்னெல்லாம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இவ்வளவு கனிகள் சொல்லி இருக்குது. இதெல்லாம் மெயினான விஷயங்கள். இதில் இன்னும் நிறைய இருக்குது. கொத்து கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கணும், பழுக்கணும், பழமாக இருக்கணும். இந்த கனியை தேடி நேசர் இயேசு வருகிறார். அவருக்கு ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் இந்த மகளை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன், எனக்காக உருவாக்கினேன், எனக்காக இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுத்து எனக்காக இந்த சபையிலே கொண்டு நாட்டி இருக்கிறேன், எனக்குள்ளாக வைத்து கனி தரும் விருட்சமாக இருக்க வேண்டும் என்றுதான் பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ தண்ணீரை இலவசமாய் ஊற்றி கொடுத்திருக்கிறேன். மட்டுமல்ல, அந்த தண்ணி கெட்டி நிற்கிற தொட்டியில், டேங்கில் கெட்டி இருக்கிற தண்ணி அல்ல, அது நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அப்போ பெரிய நீரூற்றையே கொண்டு நமக்குள்ள வச்சிட்டார். சும்மா ஊற்றி கொடுத்துட்டு அப்படி விட்டு விடலை. அப்போ நம்ம வறட்சி காலத்தில் வாடி போயிடும்ல. கனி காலம் இல்லாத போது கனி கொடுக்க முடியாதே. வறட்சி காலத்தில் இலையெல்லாம் உதிர்ந்து போகுமே. ஆனால் அவர் அப்படி விடவில்லை. ஒரு நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக ஆவியானவரை நமக்குள்ளாய் வைத்து விட்டார். இது எல்லா ஏதுக்களையும் செய்துட்டு தான் கனி தேடி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி தேடி வர்றாரு அப்படின்னோடனே நமக்கு நிறைய பல நேரங்களிலே நமக்கு கனி கொடுக்க முடியாத நிலைமையில் இருப்போம். அப்போ சொல்லுவோம், எவ்வளவுதான் பொறுமையாக இருக்க முடியும்? ஏன்னா நீடிய பொறுமை கனி இல்லை. அது பேரை பார்த்தா நீடிய பொறுமை, நீடிய பொறுமை என்ற ஒரு வார்த்தை. அப்போ நீடிய பொறுமை என்றால் அந்த பொறுமை ரொம்ப நீளமாக நீண்டு கொண்டே போகும். நாம் ரொம்ப எளிதாக சொல்லிவிடுவோம், எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்க முடியும், எத்தனை நேரம் தான் நான் இதை சகிக்க முடியும். ஆனால் அந்த நீண்ட பொறுமை, நீடிய பொறுமைக்கு ஆங்கில அர்த்தம் என்னென்னா லாங் சஃபரிங். சஃபரிங்னா பாடுபடுவது. சும்மா ஒரு பாடு வந்தது போச்சுதுன்னு இல்லை, நீண்ட பாடம். அப்படி இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நடத்துகிறார். ஆனால் அதில் நம்ம இருக்க முடியாமல் தவறி விடுகிறோம். அப்பந்தான் இயேசு கனி தேடி வந்து அப்படியே ரொம்ப வருத்தத்தோடு நிற்கிறார். ஆனால் இங்கே வருத்தத்தோடு நிற்கலை. இங்கே என்ன பண்ணாருன்னு தொடர்ந்து படித்தோன்னா தெரியும். என்ன பண்ணிட்டாரு? என்ன செய்தார்? சபித்து விட்டார். என்ன ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் அந்த மரத்தை பார்த்து, இனி இதில் ஒரு காலும் ஒருவனும் கனியை புசியாது இருக்க கடவுள்னு சொல்லிட்டார். ஒருத்தருக்கும் உன் கனி போகாது. நீ எனக்கு கனி தரலல்ல, அதனால் உனக்கு நீ இனி கனி கொடுக்க மாட்டான். அப்புறம் அடுத்த நாள் அப்புறம் திரும்ப வரும்போது சீஷர்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த மரத்தை பார்த்தா மரம் என்ன ஆயிருந்தது? பட்டு போய்விட்டது. அவ்வளோ செழிப்பாய் இலைகள் நிறைந்து இருந்த மரம், பார்ப்பதற்கு அழகாக காட்சி கொடுத்த மரம். ஆனால் அது இயேசுவுக்கு கனி கொடுக்காததால் அந்த மரம் சபிக்கப்பட்டு பட்டு போயிற்று. அதனால் பயந்துராதீங்க, அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். அவர் நீடிய பொறுமையுள்ளவர். நமக்காக அவர் நிறைய கிரியை செய்கிறார். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் பார்க்கிறோமே, அவர் இயேசு கிறிஸ்து பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடியை அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். அந்த சுத்தம் பண்ணுகிற வேலையை அவர் செய்கிறார். எனவே பயப்பட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட வந்து கூட தாழ்த்தி நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்கிட்ட இந்த விஷயத்தில் கனி இல்லை. அன்பு என்கிற கனியை இயேசு எதிர்பார்த்து வந்து கனி இல்லாமல் இருக்கிறாரா, கனி கிடைக்காம இருக்கிறாரா? நம்மிடத்திலிருந்து பசியார விரும்புகிறதுக்கு அவர் வேற எங்கேயும் போகிறதுக்கு இல்லை. நம்ம கிட்ட பசியார விரும்பினார் என்றால் நாம் தான் கனி கொடுத்து ஆக வேண்டும்.
ஆண்டவரே இன்னைக்கு என்கிட்ட இது இல்லவே இல்லை ஆண்டவரே, வேற எங்கேயாவது போய் பார்த்துக்கொள்ளும், அப்படி சொல்லுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது கனி காலம் இல்லாத போதும் அவர் தேடி தூரத்தில் இருக்கிறத தேடி போய் கனி இருக்கிறதா என்று தேடுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கனி இருக்கிறதா என்று பார்க்கும்போது, கனி தேடி வர்ற காலம். குடும்ப தலைவிகள் சின்ன பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களுக்கு தெரியும், காலை நேரத்தில் இயேசு கனி தேடி வந்தால் எப்படி இருக்கும் நம்முடைய வீட்டில், நாம் என்ன செய்து கொண்டிருப்போம். இல்லை இன்னும் ஒரு நேரத்தில் தேடி வந்தால் அவர் நினைப்பார், என் பிள்ளை நல்லா அந்த நேரம் ஜெபிக்க வேண்டிய நேரம், ஆனால் தூங்கி கொண்டோ இல்லை மொபைல் பார்த்து கொண்டோ டிவி பார்த்து கொண்டோ அப்படி இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறதா. அவர் கனி தேடி வருகிறார், அன்பை தேடி வருகிறார். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவர் தந்த ஆவியினால் நிறைந்த சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்தோஷம் என்பது அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அது இந்த உலகத்தால் தரவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்போ உலகத்தில் ஒரு கவலை வந்துருச்சுன்னொன்னே நம்ம கவலையோடு இருந்து ஆண்டவர்கிட்ட போய், இயேசுவே எனக்கு இந்த கவலை இருக்கிறதுனால நான் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அதனால் இப்போ என்கிட்ட சந்தோஷமாக நான் கனியை பாராதையும் ஆண்டவரே அப்படி சொல்ல முடியுமா? நிச்சயம் சொல்லவே முடியாது. அவர் சொல்லிட்டாரு, இனி ஒரு காலம் ஒருவனும் உங்ககிட்ட கனியை புசிக்க முடியாது. இது ரொம்ப வேதனையான வார்த்தை அல்லவா? ஆண்டவர் இயேசு விரும்புகிற நேரம் அவருக்கென்று கனியை கொடுக்காவிட்டால் அப்புறம் நம்மோடு கூட நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் வீட்டில் உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் மாமா மாமியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் உற்றார் உறவினராக இருக்கலாம், யாருக்குமே பயனற்றவர்களாய் மாறிவிடுகிற தருணங்கள் வரக்கூடும். எனவே சகோதரிகளே, வாழ்க்கையில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த காலத்தில் சாக்கு போக்கு சொல்லாதபடி அவருக்கென்று நாம் நிறைய கனிகளை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் கனி தேடி வருகிற காலம், கனி தேடி வருகிற காலம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வார்த்தையினால் கனி கொடுக்கிறோமா? வாழ்க்கையினால் கனி கொடுக்கிறோமா? செயல்களினால் கனி கொடுக்கிறோமா? நாம் கனி கொடுக்கிற அனுபவம் நம்மில் பெருக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் ஒரு தேவையோடு வருகிறார். அந்த தேவையை நிறைவாக்குற அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படி கேட்கணும். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் கனியை எதிர்பார்க்கும் போதெல்லாம் நான் கனியை கொடுக்கணும் ஆண்டவரே. அது கனி கொடுக்கறதுக்கு டஃப்பான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கனிக்காலமே இல்லாதிருந்தாலும் பரவாயில்ல, நீர் விரும்புகிற கனியை நான் உமக்கு எப்போதும் தர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஒரு வாஞ்சையுள்ள ஒரு ஆத்துமா தான் வீட்டுக்குள்ளேயே எல்லாருக்கும் கனி கொடுக்க முடியும். இல்லைன்னா இயேசு இந்த அத்தி மரத்துக்கு சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஆயிரும். நம்ம இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு தான் நம்மை குறித்த சாட்சி இருக்கும். ஆனால் நாம் கர்த்தருக்கு கனி கொடுத்தால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர்களுக்கும் நம்மை கனி உள்ளவர்களாக நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது, இந்த தேவையுள்ளவருடைய ஒரு தேடல் திரும்பவும் தொடர்கிறது. அதை நம்ம பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு தேடலோடு கூட வருகிறதை நாம் இந்த 5வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது யாரையுமே வெறுமையாய் அனுப்பிவிட்டது இல்லை. இந்த தகப்பனுடைய காரியத்தை படித்தோம். அந்த மகனுக்காக வந்தவர் ஏதாகிலும் என்று கேட்டார், ஒரு நிறைவான சுகத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார், ஒரு சமாதானத்தை, ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து அனுப்பிவிட்டார். இதுபோல் அவரிடத்தில் வந்த எல்லாரும் சொஸ்தமானார்கள். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு இல்லை, அவர் மனுஷனாக இருக்கும்போதும் கனி தேடி போனார், அவருக்கு ஒன்றும் கிடைக்கல. உயிர்த்தெழுந்த பிற்பாடும் அவருடைய சீஷர்கள், இன்னும் அப்போஸ்தலர் சீஷர்கள் 11 பேர் இன்னும் அவர்களோடு கூட இருந்தவர்கள் அந்த இடத்துல இயேசு போகிறார். அவர் கடல், இது கடற்கரையில் நடக்கிற சம்பவம். கடற்கரையில் இயேசு தேடி போகிறார். யாரை தேடி? 7 சீஷர்கள் பின்மாறி போகிறார்கள். பேதுருடைய லீடர்ஷிப்பில் 7 பேர் மொத்தம் போயாச்சு. போய் அவர்கள் எங்கே போகிறாங்க? மீன் பிடிக்கிறதுக்காக தான் போகிறாங்க. போய் மீன் பிடிக்க போயாச்சு. அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இயேசு இவர்களை சந்திக்கிறார். அப்போ தான் இயேசு என்று தெரிந்து கொண்டு எல்லாம் வர்றாங்க. வந்தோடனே இயேசு கேட்குறார், பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? ஏன்னா இவங்க எதுக்கு தான் போனாங்க? சாப்பாட்டுக்கு மீன் பிடிக்க. ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்தாச்சு, வெளியே போக முடியலை, எல்லாம் பயத்தோடு கூட பூட்டி கொண்டு இருக்கிறார்கள், பல சூழ்நிலைகள். இந்த நிலைமையில இயேசு இந்த பின்மாறி போனவர்கள், இயேசு என்ன இந்த உலகத்திலே மனுஷராய் வாழ்ந்து அவர்களோடே வாழ்ந்து வந்த காலத்திலே
பல காரியங்களை சொன்னார். பாடுபட போகிற காரியம், எழுந்திருக்கிற காரியம், எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார். ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு மறந்து போய்விட்டது. அந்த பின்மாற்ற நிலைமையிலும் கூட இயேசு இவர்களை தேடி போறார். தேடி போயிட்டு தான் கேட்கிறார். என்ன கூப்பிட்டாரு? பிள்ளைகளே என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க யாரு? இயேசுவை விசுவாசிக்காமல், நம்பாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் திரும்பி போனவர்கள், பின்மாறி போனவர்கள், மறுபடியுமாய் விட்டு வந்த தொழிலுக்கு போனவர்கள். அவங்கள பார்த்தா பிள்ளைகளே என்று அழைக்கிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருக்கிறோமா? பின்மாறி போன அனுபவம். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, பின்மாறினா நான் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு நினைப்பீங்க. அதில் மட்டும் இல்லை, ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை, அவருக்காக துடிதுடிப்போட செயல்பட்ட காரியங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, அப்பா இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்கிறதே, நான் உடனே இதுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி உடனுக்குடன் வசனத்துக்கு ஏற்றாற்போல் உங்களை மாற்றிக்கொண்டிருந்த வாழ்க்கை. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, எப்படி வாழ்ந்தா என்ன, எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க என்று பல நினைவுகளினால் ஒரு பின்மாற்றத்தில் இருக்கிறீர்களா? வசனத்துக்கு இப்போ உடனே கீழ்ப்படிய முடியல நிறைய பேருக்கு. ஏன்னா இயேசு வருகிறார் 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 என்று சொல்லி காலம் போய்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஜாக்கிரதை உணர்வும் குறைந்து விட்டது. எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி தான் ஆண்டவர் வர்றாரு. பிள்ளைகளே, பிள்ளையே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உன்னிடத்தில் உண்டா? உண்டா? ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னா சொல்லணும். இல்லை ஆண்டவரே, முன்ன போல என்னால் வசனத்துக்கு உடனே கீழ்ப்படிய முடியவில்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, ஊழியங்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தேன், இப்போ அந்த உற்சாகம் எனக்கு குறைந்து விட்டது ஆண்டவரே, நான் பலவீனம்னு நினைக்கிறேன், ஆனால் மனசுக்கும் எனக்கு பெரிய உற்சாகம் இல்லை. உண்மை எதுவும் சொல்லணும். பின்மாற்றமாக இருந்தவங்க ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு ஒன்றுமில்லை என்று உடனே சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா கரி நெருப்பு போட்டிருந்தது. அங்கே அழகா ஆண்டவர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தார். அங்கே கரி நெருப்பு போட்டிருக்குது, அதுக்கு மேலே மீன் இருக்குது, அப்பம் இருக்குது. ஆண்டவர் இயேசு இந்த சீஷர்களுக்கு எதுவும் கேட்கறதுக்கு பயம். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று ஒன்றும் அவங்களுக்கு தெரியலை. அமைதியாக கலவரமான ஒரு நிலைமையோடு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் இயேசு ரொம்ப அன்புள்ளவர். சில நேரங்களிலே அவர் அப்படியே செயல்படும் போது நம்மால் ஒன்றும் பேச முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பரிதாப நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஒன்றுமில்லை என்ற நிலைமை, பின்மாற்ற நிலைமை, என்ன சொல்றது என்கிற நிலைமையில இருப்போம். அவர் திரும்பவும் பேச்சை தொடர்றாரு. உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா? உங்ககிட்ட இருக்குது சில நீங்கள் பிடித்த மீன்களில். இதுக்குள்ளே இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே வலது புறமாக வலைய போடுங்க அப்படின்னாரு. வலை போட்டாங்க, பிடிச்சாங்க, பெரிய திரளான மீன்களோட வந்தாங்க. அப்போது அதில் சொல்லப்பட்டிருக்குது 153 பெரிய மீன்கள். இந்த மீன்களையும் பிடித்ததில் சிலதை கொண்டு வாங்க அப்படின்றார். இயேசு எவ்வளோ நம்மோட கூட ஐக்கியப்பட விரும்புகிறார் பார்த்தீங்களா? யார் கூட? பின்மாற்றத்தில் தான் இருக்கோம். பின்மாற்ற சில சூழ்நிலை தான். மனதில் சில காரியங்கள் அப்படி சோர்ந்து போய் பின்வாங்கி இதெல்லாம் வேண்டாம், சும்மா போவோம் வருவோம் அப்படி இருப்போம். அப்படியெல்லாம் ஒரு மனநிலை இருக்குது. நற்கிரியைகளை எவ்வளவு செய்தீர்கள், இன்னைக்கு செய்கிறதுக்கு சில வாய்ப்பு இருந்தாலும் சிலருடைய பேச்சுகள் சில காரியத்தினால இனி இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் விட்டுருக்கலாம். ஆனால் அந்த வருஷத்தின் இறுதி பகுதியில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றுமில்லைன்னு நீ சொல்லிடக்கூடாது, உன் வாழ்க்கை அப்படி மாறிடக்கூடாது, நீ மறுபடியும் வா. அந்த பேதுருவை மறுபடி எடுத்து நிறுத்துறதுக்கு தான் இவ்வளோ முயற்சிகள். அப்படி தான் இன்னைக்கு சில பேதுருக்களுக்காக கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நீங்கள் பிரதானமாக செயல்படணும்னு ரொம்ப ஆசை. நீங்கள் அவருக்காக செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவே தான் நம்ம மத்தியில் வந்து இந்த வார்த்தைகளை தந்து கொண்டு இருக்கிறார். ஒன்றுமில்லை என்று சொன்னவங்களுக்கு திரளான மீன்களை கொடுத்தாரு. சரி, அதுலேயும் கொஞ்சம் கொண்டு வாங்க சொல்லியிருக்கலாம். ஏய் பின்மாறி போனீங்கப்பா, புண்ணியம் பாவம் பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் மீன் கொடுத்தேன், கொண்டுட்டு போங்கடா, இது நான் வச்சதையும் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் சொல்லலை. அவர் மேலானவர். ஹல்லேலூயா. அவர் அன்புள்ளவர். அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது நம்ம மேலனா, அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் எவ்வளவு இறங்கி வர்றாரு பாருங்க. இன்னைக்கு சிலரிடத்துல ஆண்டவர் அப்படிதான் செய்கிறார். அவர் நினைக்கிறது, அவருடைய ஆசை, அவருடைய வாஞ்சை, அவருடைய பசி உங்களில் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஆசையோடு எவ்வளவு உங்களிடத்துல வந்து கேட்க முடியுமோ கேட்கிறாரு. நம்ம ரொம்ப கதவை இறுக்கமாக அடைத்து கொண்டு இருப்போம் என்றால் என்றைக்கும் அவர் தட்டி கொண்டு இருக்க மாட்டார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான். ஒருத்தரோட போஜனம் பண்றது, ஒரு பெரியவரோட போஜனம் பண்றது என்பது சாதாரண காரியம் அல்ல, அது எவ்வளவு மேன்மையான காரியம். ஆனா இன்னைக்கு தேவனோடு உள்ள அந்த போஜனம் பண்ணுகிற ஐக்கியத்திலே எத்தனை பேர் விட்டு இருக்கிறீர்கள்?
கர்த்தருடைய பந்தியில் எல்லாரும் ஐக்கியமாக இருக்கிறீங்களா? அவருடைய இரத்தத்திற்கும் மாம்சத்துக்கும் உரியவர்களாக இருக்கிறீர்களா? அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்ட நீங்கள் உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கிறீங்களா? முறிச்சு போட்டுட்டீங்களா? கர்த்தர் ஆசையோடு ஒரு பசியோடு உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறார். ஏதாகிலும் உண்டா? ஒன்றும் இல்லைன்னா சொல்லிட வேண்டியதான், ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே என்னைக்கு பின்மாற்றத்தில் இருக்க வேண்டியதில்லை, அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்க வேண்டியதில்லை. மனசுக்கு அப்படியே ஒரு ஆன்சர், எல்லாத்துக்கும் ஆன்சர் வரும். என்ன செய்தி கேட்டாலும் சரி, யாராவது ஒருத்தர் சிஸ்டர் நீங்கள் இதில் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்களா, மறுபடியும் வாங்கன்னு கூப்பிட்டாலும் எதுக்கும் ஆன்சர் பண்ண ரெடியாக இருப்போம். ஆனால் ஆண்டவரத்தில் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியாது, எதுக்குமே சொல்ல முடியாது. ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அந்த உண்மையுள்ள மனதை கர்த்தர் பார்க்கிறார். அவர் தம்மோடு கூட ஐக்கியப்படுத்த விரும்புகிறார், புசிக்க விரும்புகிறார். அதை கொடுக்கும்போது அவரும் தருகிறார், அவரும் நம்மிடத்தில் புசிக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம தியானிப்போம். லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 24வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா 24:41. யாராவது வாசியுங்கள். இங்கேயும் அதே கேள்வி கேட்கிறத பார்க்கிறோம். இங்கே எல்லாரும் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, எம்மாவூருக்கு போன சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, இயேசு வந்தார், காட்சி கொடுத்தார், எங்களோட கூட வந்தார், அப்பத்தை பிட்டார், எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் கேட்டுட்டு இவங்களுக்கு விசுவாசிக்கவும் முடியல, விசுவாசிக்காமல் இருக்கவும் வழி இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே தான் இயேசு அவர்கள் மத்தியிலே, அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சா? பயந்துட்டாங்க, கலங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் என்ன இப்படி பயப்படுறீங்க, ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் அப்படி அந்த கலவரமாக இருக்கும்போதும் ஆண்டவர் அதெல்லாம் சொல்கிறார், என்னை தொட்டு பாருங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். இவங்களுக்கு அப்பவும் ஒரு பயம்லாம் இருந்துக்கிட்டே தானே இருக்குது. அப்படியே பார்க்கும்போது நான் ஒரு ஆவி இல்லைப்பா, நான் மனுஷன்தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் விளக்கம் கொடுத்தோம். அவங்களுடைய நம்பிக்கை இன்னும் வரல. அந்த இடத்துல இவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை உருவாக்கும்படிக்கு அங்கே கேட்குறார், உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதான்னு கேட்குறார். ஆனால் இங்கே இவர்களிடத்தில் இயேசுவுக்கென்ற சில காரியங்கள் இருந்தது. என்ன இருந்தது? பொரித்த மீன் கண்டங்களும் தேன்கூட்டு துணிக்கையும் அவர்களிடத்தில் இருந்தது. ஏன்னா இவங்க இயேசுவை விட்டுட்டு ஓடி போகலை, பின்மாறி போகலை. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு சந்தேகம், ஒரு கலக்கம். அப்படியா இப்படியா, உயிர் தெழுந்தாரா, இயேசு உயிரோடு எழுந்துட்டாரா? இதில் வேற நிறைய பேர் தவறான வதந்திகளை பரப்புகிறாங்க, சீஷர்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ அதனால இவங்களுக்கு சில பயம். இப்படியெல்லாம் இருக்கும்போது இயேசு இவர்களை இன்னும் தைரியப்படுத்தி விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும்படியாக வந்து நின்று அவர்களிடத்தில் கேட்டு வாங்கி புசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள இயேசு இல்லை! தம்மை வெளிப்படுத்தும்படியாக அவர்களிடத்தில் விசுவாசம் உருவாக்கும்படியாக சில காரியங்களை செய்கிறார். அதில் தான் இப்படி கேட்ட உடனே அவருக்கு பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு அவங்க கண்களுக்கு முன்பாக வாங்கி புசிக்கிறார், சாப்பிட்றார். பாரு, நான் ஒரு ஆவி இல்லை, நீ பாரு, சாப்பிடு. எப்படி ஆண்டவர் செய்கிறார் பார்த்தீங்களா? இன்னைக்கு எந்த காரியத்தில் விசுவாசம் குறைந்து போய் சோர்ந்து இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் உங்ககிட்ட இருந்தே சில காரியங்களில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வாஞ்சியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள்கிட்ட நிரூபிக்கிறார். அவர் இருக்கிறேன், உன்னோடு கூட தான் நான் இருக்கிறேன், நான் உன்னோட தான் நடக்கிறேன், உன் வீட்டில் தான் இருக்கிறேன், உன் வீட்டில் நான் உலாவுகிறேன். இன்னைக்கு சில நேரம் தோணும், ஐயோ இந்த வீட்டில் பிசாசு போராட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த வீட்டில் ஆண்டவர் இயேசு இருந்தால் அந்த குறைவு வருமா அப்படிலாம் பயப்படுறீங்களா? ஆண்டவர் உங்ககிட்டயே வந்து உங்களோட கூட போஜனம் பண்ணி நீங்கள் கொடுக்குறத வாங்கி புசித்து அவர் உங்களுக்கு தைரியம் சொல்ல இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னோட தான் இருக்கிறேன், நான் உங்ககிட்ட தான்மா இருக்கிறேன், நான் உன்னோட தான் இருக்கிறேன், நான் பேசுகிறேன், உனக்கு தான் புரிந்து கொள்ள முடியவில்லை, நீ பார், என்னை பார், நான் ஆவி இல்லை, நான் உன்னோட தான் இருக்கிறேன். இன்னைக்கு அப்படிதான். ஆண்டவர் இயேசுவே, நீர் அன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்தீர், இப்போ பரலோகத்துக்கு போயிட்டீர், அப்போ என்கிட்ட நீர் இல்லையே நீங்கள் நினைக்கிறீங்களா?
நம்மோடு கூட எப்போது இருக்கும்படி தான் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை இயேசு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். இப்படியெல்லாம் நிறைந்த வேத வசனங்களை அவர் தந்திருக்கும் போது ஏன் நாம் சந்தேகப்பட வேண்டும்? ஏன்னா நமக்கு காற்றும் கடலும் கொஞ்சம் அப்படி கொந்தளிக்கும் போது பயத்தில் நமக்கு அப்படியே ஐயோ நான் மடிந்து போறேனே, எனக்கு உதவி வேணுமே என்று நம்ம அலறுகிறோம். நம்மை அவர் தள்ளி விடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும்படிக்கு இருக்கிற ஒரு பெரிய தெய்வம். ஹல்லேலூயா. நீ என்ன நம்பலல, நீ போ, நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லுகிற தெய்வம் அல்ல, நம்பிக்கையை தந்து நமக்கு நன்மை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த இயேசு ஏதாகிலும் உன்னிடத்தில் உண்டா என்று தேடி வருகிறார். கனி உண்டா? வாழ்க்கையில் கனி இருக்குதா? ஒரு காலம் நல்ல கனி கொடுத்து தான் இருந்தோம், அதனால தான் செழிப்பாக இருந்தது. இன்றைக்கு கனி இல்லையே, கனி தேடி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கனி கொடுக்கும் காலம், இது கனி கொடுக்க வேண்டிய காலம், இது கனி கொடுக்க வேண்டிய காலம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி கொடுக்கும்படி அப்பா எல்லா சூழ்நிலையிலும் கனி கொடுக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கனி கொடுக்காம வழி இல்லை, கனி கொடுத்து தான் ஆக வேண்டும். இது கனி கொடுக்க வேண்டும், நீங்க கனி கொடுக்கணும். அவர் நல்ல மரமாக, நல்ல ஒரு கனிதரும் விருட்சமாக உங்களை நாட்டி இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நீங்க செழித்திருக்கணும், கனி கொடுக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். தாழ்த்தி கேட்பான், அப்பா பல நேரத்தில் என்னால் கனி கொடுக்க முடியலப்பா, கனி கொடுக்க முடியல, என் வார்த்தை உங்களுக்கு கனியை கொடுக்கல, என்னுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு விருப்பம் இல்லை, உண்மைதான்ப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா. நான் அந்த மரத்தை போல ஒருவருக்கும் கனி தராதிருக்கிற பரிதாபத்தில் நான் இனி போக மாட்டேன், போயிடக்கூடாதப்பா, எப்படி என்னை விட்டுறாதீங்கப்பா, நான் உங்களுக்கு கனி கொடுப்பேன் அப்பா, கனி தரும் விருட்சமாய் நான் இருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. பின்மாற்றமான நிலைமையில இருக்கிறீங்களா? எதில் பின்மாறி இருக்கிறீங்க? போன வருஷம் நான் 2 தடவை பைபிள் படித்து முடித்தேன், இந்த வருஷம் 1 தடவை தான் படிச்சிருக்கேன். நிறைய வேலை, எனக்கு நிறைய வேலைன்னு சொல்லாதீங்க. வேலையை தந்தவர் கர்த்தர் தான், வேலை செய்ய பலனை தந்தவர் கர்த்தர். ரொம்ப வேலை, ரெஸ்ட் இல்லை, நேரம் இல்லைன்னீங்கன்னா அவர் நேரத்தை தரணும்னு நினச்சிட்டாருன்னா அது நம்ம வாழ்க்கையை நிறைய இடத்துல கசப்பாக்கி விடும், வருத்தத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அதனால பைபிள் படிக்க நேரம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது, ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, சுவிசேஷம் சொல்ல நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நற்கிரியை செய்ய நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் செய்ய வேண்டிய அனைத்தையும் கர்த்தருக்காக செய்யணும். அதுதான் கனி தரும் செடியாக இருக்க முடியும். அங்கே தான் கனி வரும். அவர் அதுதான் தேடுறார். ஹல்லேலூயா. பின்மாற்றத்தில் வேண்டாம், பின்மாற்றத்துக்கு போக வேண்டாம். புசிக்கிறதுக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது, இயேசுவுக்கு ஒன்றும் கொடுக்காதவர்களாய் போய்விடுவோம். பின்மாற்றமான நிலைமையில் இருக்கிறீங்களா? முன்னாடி வந்துருங்க, முன்பக்கம் திரும்பிடுங்க, முன்னேறி செல்ல முயற்சி செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவார், கிருபை தருவார், கிருபை தருவார். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. பயம், கவலை, கலக்கம், சந்தேகம் எதிலே சிக்கி இருக்கிறீங்க? இயேசு உங்கள் மத்தியில் வந்து நின்று ஆமென் ஆமென், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டான்னு கேட்குறாரு. என்ன இருக்குதோ அதை கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அப்பா நான் ரொம்ப பயப்படுறேன், ஆனால் இந்த காரியத்தை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு எதை ஏற்றுக்கொண்டு என்னை இன்னும் விசுவாசம் உள்ளவளாய் மாற்றும் ஆண்டவரே, இன்னும் மகிழ்ச்சி உள்ளவளாய் மாற்றும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கனி தேடி வருகிறார், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று வாஞ்சியோடு வருகிறார். நான் எப்பவும் ரெடியாக இருக்கணும்ப்பா, நான் உங்களுக்காக என்னிடத்துல நிறைவாய் வைத்திருக்கணும்ப்பா, என்ன அதுக்கு ஆயத்தமாக்கோப்பா. விண்ணப்பிப்போமா? ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வைப்போமாப்பா. நீங்கள் என்னை தேடி வர்றீங்கன்னு அடிக்கடி நான் கேட்குறேன். அப்போ என்னை தேடி நீங்கள் வரும்போது நான் உங்களுக்கு தரும்படி நான் ஏதாகிலும் வச்சுருக்கணும் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. என்னிலே கனிகள் நிறைவாக இருக்கணும், நான் அன்புள்ளவளாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அநேகருக்கு உதவி செய்யணும்ப்பா. உமக்காக உன் பசியை ஆற்றுகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு
தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். உங்களுடைய நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறார். என்ன சாக்குப்போக்கு சொல்றீங்க? யார் மேல கசப்போட சில காரியங்களை விட்டுருக்கிறீங்க? எந்த வைராக்கியத்தில் கர்த்தருக்காக செய்ய வேண்டியதை செய்யாம முடக்கி வச்சிருக்கிறீங்க? அவரிடத்துல பதில் சொல்ல முடியாது. அவர் தட்டிக்கொண்டே நிற்கிறார். வாசல் அண்டையில் நின்று தட்டுகிறார், தட்டுகிறார். சத்தத்தை கேட்குறீங்களே? கேட்கும்போது கதவை திறந்துருங்க, அவரோட போஜனம் பண்ணுங்க, உங்களிடத்தில் இருப்பதை அவருக்கு கொடுங்கள். தரபோ ஷியாரா தரேஹாலா ரௌதினி மீகானியா ஹதனேஷமோரியா தனமோரியா தலரபா ரேபா ரதனமோ ஷபரபோ திரிபி கபலபரபரபா. ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கு கனி கொடுப்பேன் ஆண்டவரே, நீர் புசிப்பதற்கு நிறைவான பலன்களை நான் தருவேன் ஆண்டவரே. என்னை தெரிந்து கொண்ட உம்மை நான் பசியோடு இருக்க விட மாட்டேன் அப்பா. உம்மை நான் நிறைவுள்ளவராக, ஆமென், உம்மை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழுவேன் அப்பா. மனுஷரை திருப்திப்படுத்த வாழ்ந்தோன்னா ஏசப்பா என்னைக்கும் உங்க நிமித்த பசியோட தான் இருப்பாரு. நான் மனுஷனை திருப்திப்படுத்த அல்ல, உம்மை திருப்திப்படுத்த வாழுவேன் அப்பா. கர்த்தரை திருப்திப்படுத்தும் போது எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற, திருப்திப்படுத்துகிற, பசியாற்றுகிற, தாகம் தீர்க்கிற நல்ல ஒரு பயனுள்ள வாழ்க்கையை உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே எங்களை நடத்தும் ஆண்டவரே, நடத்தும் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல பகல் வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த பெண்கள் ஆராதனையிலே கர்த்தரை மட்டும் நடத்தினீர். விசேஷமாக உம்முடைய வார்த்தைகளை தந்தீர். ஏதாகிலும் எங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும், கிடைக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு பசியோடு வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் என்று மட்டுமல்ல, நிறைவான பலன்களை நீர் கொடுத்து விட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நிறைவை நாங்கள் அனுபவித்து நாங்கள் உம்மை திருப்தியாக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் தேவையுள்ளவராக, பசியுள்ளவராக எங்களிடத்திலே வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உம்மை நாங்கள் பசியாற்ற அப்பா, உம்மை நாங்கள் தாகம் தீர்க்க அந்த கிருபைகளை எங்களுக்கு தருவீராக அப்பா. விட்டுவிட்ட காரியங்களை மறுபடியும் இந்த வருஷ இறுதி பகுதியிலே செயல்படுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக அப்பா. கனியற்ற அந்தகார கிரியைகளை எல்லாம் அகற்றி போட்டு கனியுள்ளவர்களாக உமக்காய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு தொடர்ந்து உம்முடைய கிருபை தந்து நடத்தும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.